வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதுமலை வருகிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்திற்கு இன்று முதல் 2ஆம் கட்ட விண்ணப்ப பதிவு துவக்கம். இதுவரை 79,66,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக தமிழக அரசு தகவல். அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். என்னுடைய கடமை எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கும் என்று ராகுல் காந்தி டுவிட்டர் பதிவு. தீர்ப்பு நீதித்துறையின் ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாப்பதை உணர்த்துகிறது என்று முதலமைச்சர்கள் ஸ்டாலின், கெஜ்ரிவால் மற்றும் திருமாவளவன் உள்ளிட்டோர் கருத்து. இந்தியா கூட்டணியின் 3வது கூட்டம் மும்பையில் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 வரை நடைபெறும் என்று தகவல். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் மீது பாஜக எம்எல்ஏ மகன் துப்பாக்கிச்சூடு. ஏற்கனவே வனத்துறை காவலர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கில் ஜாமீன் வந்தவர் மீண்டும் வெறிச்செயல். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் வரும் 21ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுகிறது. மாநில அமைச்சரவை பரிந்துரையை ஏற்று மணிப்பூர் ஆளுநர் அறிவிப்பு. ரஷ்யாவில் அதிபர் புத்தினை கடுமையாக விமர்சித்து வரும் எதிர்க்கட்சித் தலைவர் நவால்னிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஒரு வழக்கில் 19 ஆண்டுகளும் மற்றொரு வழக்கில் 11 ஆண்டுகளும் தண்டனை. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பான் இடையேயான போட்டி டிரா. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். டெல்லியில் இருந்து இன்று முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வருகை தரும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள யானைகள் பராமரிப்பவர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை வரும் அவர் 6ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அன்றைய தினம் சென்னை ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டின் பழங்குடியின பிரதிநிதிகளை சந்திக்கிறார். ஆளுநர் மாளிகையில் பாரதியாரின் உருவப்படத்தை திறந்து வைப்பதுடன் கவர்னர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்திற்கு பாரதியார் மண்டபம் என்று பெயர் சூட்டும் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் லீனியர் ஆக்சிலேட்டர் உபகரணத்தை ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று தொடங்கி வைக்கிறார். மறுநாள் 8ஆம் தேதி ஆரோவில்லில் நகர கண்காட்சியான மணிமந்திரத்தை பார்வையிட்டு மாநாடு ஒன்றையும் திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார். முன்னுரிமை திட்டங்களை முழு மூச்சுடன் நிறைவேற்றி அத்திட்டங்களின் பயன்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்று துறைச் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசின் முன்னுரிமை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. அதில் அரசு திட்டங்கள் எந்த அளவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் அரசு ஆணைகளாகி குறிப்பிட்ட காலத்திற்குள் பயன்பாட்டிற்கு வந்தால் அதுதான் நிர்வாக ரீதியாக நாம் நடத்தி காட்டும் சாதனை என்று தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று கூறிய அவர் முன்னுரிமை திட்டங்களை முழு மூச்சுடன் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் 27 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து மாநில அரசின் முதன்மைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தென்மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் வடசென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் சென்னை தலைமையிட ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். திருச்சி மாநகர காவல் ஆணையர் சத்யபிரியா சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜியாகவும், சென்னை தலைமையிட கூடுதல் ஆணையர் லோகநாதன் மதுரை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை ஐஜி சுதாகர் சென்னை போக்குவரத்து காவல் ஆணையராகவும், சிவில் சப்ளை சிஐடி பிரிவு டிஜிபியாக வன்னிய பெருமாள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் உட்பட மேலும் முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தின் முதற்கட்ட முகாமில் தற்போது வரை 79.66 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்திற்கு விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாமினை கடந்த மாதம் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்ட முகாமில் 20,765 நியாய விலைக் கடைகளில் இருக்கும் குடும்ப அட்டைகளுக்கு ஆகஸ்ட் 24 முதல் வரும் 4ஆம் தேதி வரை விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை முதற்கட்ட முகாமில் 79.66 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், இன்றைய சிறப்பு முகாமில் 2.63 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2ஆம் கட்ட முகாம்கள் நாளை 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன.
திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளை கூடுதலாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெறவுள்ளது. திமுகவின் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே டெல்டா மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடந்து முடிந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ராமநாதபுரத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததற்கான காரணங்களை விசாரணை நீதிமன்றம் கூறவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த அம்சங்களை சூரத் மாவட்ட நீதிமன்றமும் குஜராத் உயர்நீதிமன்றமும் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் ராகுல் காந்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. தீர்ப்பு குறித்து டுவிட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி இந்திய சித்தாந்தத்தை பாதுகாப்பதே என் பணி என குறிப்பிட்டுள்ளார். எது வந்தாலும் போனாலும் தாம் எப்போதும் அந்த பணியை செய்து கொண்டு இருப்பேன் என்று பதிவிட்டுள்ளார். ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதன் மூலம் நீதித்துறையின் வலிமை மற்றும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை காட்டுகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியை வயநாடு தக்க வைத்துக் கொள்கிறது என்றும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்தும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ராகுல் காந்தியின் வெற்றி என்பதை விட ஜனநாயகத்தின் வெற்றி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருப்பதால் ராகுல் காந்தியின் தகுதி நீக்கம் தானாகவே ரத்தாகிறது என்று கூறியுள்ளார். ராகுல் காந்தி தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் இனிப்புகளை வழங்கியும் நடனமாடியும் கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே குஜராத் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது என தெரியும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மகிழ்ச்சியடைய செய்துள்ளது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம், குஜராத் மண்ணில் எங்களுக்கு நீதி கிடைக்காது, உச்சநீதிமன்றத்தில் தான் நீதி கிடைக்கும் என்று சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைத்திருக்கிறது. whenever he come to Tamil Nadu, whenever he meet Tamil people, he can get good news. Not only he, the Congress also. அதிமுகவை தொட்டவன் கெட்டான் என்பது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். எனவே அதிமுகவினரை விமர்சித்தால் அவர்கள் எதிர் விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திரு அண்ணாமலைக்கு தெரியும், அதிமுக தொட்டா கெட்டான்றது தெரியும், தொட்டா கெட்டான். அதனால் அந்த 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 ஒரு நிலை அண்ணாமலைக்கு தெரியுன்றதுனால எதுவாக இருந்தாலும் சரி இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அண்ணாமலையுடைய பொறுப்பு. யாராக இருந்தாலும் சரி அவர்களை விமர்சனம் செய்தால் எதிர் விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அந்த ஒரு நிலைமைக்கு திரு அண்ணாமலை கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றினால் நிச்சயமாக அண்ணாமலைக்கு நல்லது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபயணம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் குறைகளை தீர்க்க வலியுறுத்தி வழங்கப்பட்ட மனு சாலையில் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7ஆம் நாள் பயணத்தை தொடர்ந்த அண்ணாமலையுடன் ஏராளமான பாஜக தொண்டர்கள் பயணித்தனர். இந்த நிலையில் தாய் வீடு மகளிர் குழுவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மகளிர் குழுக்களின் பிரச்சினைகள் குறித்தும் தனியார் நிறுவனங்களில் வாங்கிய கடன்களை ரத்து செய்ய கோரியும் அவரிடம் மனு அளித்தார். அந்த மனு பெரிய கடை வீதி சாலையில் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் 13 போலீசார் உட்பட 50 பேர் காயமடைந்துள்ளனர். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு சித்தூர் மாவட்டம் புக்கனூர் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது குரபலகோட்டா அருகே YSR காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் தெலுங்கு தேசம் தொண்டர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்து வன்முறை ஏற்பட்டது. இதில் போலீசாரின் 2 வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டன. இந்த நிலையில் வன்முறை நிகழ்ந்த பகுதிகளை சித்தூர் SP நேரில் ஆய்வு செய்தார். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவோம் என்று தெரிவித்தார். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநிலத்தில் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரை வரும் 21ஆம் தேதி கூடுவதற்கு அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு மாநில அமைச்சரவை பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி பேரவை கூட்டுவதற்கு ஆளுநர் அனுசுயா உய்கே அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து முடிவு செய்யப்படவில்லை. இருப்பினும் இரு இன குழுக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு நடந்த கலவரம் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது.
வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் மீது பாஜக எம்எல்ஏ மகன் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சிங்குர்லி தொகுதி பாஜக எம்எல்ஏ ராம்லாலுவின் மகன் விவேகானந்தன் கடந்த வியாழக்கிழமை சாலையில் ஒரு தரப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் விவேகானந்தன் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரை சுட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் சூரியகுமார் என்பவரின் வலது கையில் குண்டு பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த சூரியகுமாரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக வனத்துறை காவலர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கில் விவேகானந்தன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணியின் 3வது கூட்டம் மும்பையில் நடைபெறவுள்ளது. முன்னதாக முதல் கூட்டம் பாட்னாவிலும் 2வது கூட்டம் பெங்களூருவிலும் நடைபெற்றது. மும்பையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தொடங்கும் என்று கூறப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச்சூடு சண்டையில் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். அங்குள்ள குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசாருடன் சேர்ந்து ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஹலன் வனப்பகுதியை அவர்கள் சென்றடைந்தபோது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து தீர்மான கோப்புக்கு ஜூலை 23ஆம் தேதியே ஒப்புதல் அளிக்கப்பட்டுவிட்டதாக மாநில துணைநிலை ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரிக்கு மாநில தகுதி கோரும் விவகாரத்தில் சில சமூக அமைப்புகள் துணைநிலை ஆளுநரை குற்றம் சாட்டி தீர்மானம் இயற்றியிருக்கும் செய்தி சில நாளிதழ்களில் வெளியாகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்து தீர்மான கோப்புக்கு 23ஆம் தேதியே ஒப்புதல் அளிக்கப்பட்டுவிட்டதாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. கம்பன் விழாக்களை அரசு கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கம்பர் வடமொழியை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நமக்கு ராமாயணம் கிடைத்து இருக்காது என்று கூறினார். மற்றொரு மொழியை கற்றுக்கொள்வதால் தமிழ் அழிந்து விடாது என்றும் தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். கம்பன் மிக அழகாக வடமொழியில் உள்ள ராமகாதையை தமிழில் பலாச்சுளையைப் போல இனிமையாக கொடுத்திருக்கிறார். ஆனால் சில கழகங்கள் அதை பற்றி பேசுவது கிடையாது. அதனால் கம்பனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை முழுவதுமாக கிடைக்கப்பட வேண்டும். அவர் ராமனை பற்றி பேசியதனால் பல பேர் தமிழை பற்றி பேசுகிறேன் என்று சொல்பவர்கள் கூட அவரை புறந்தள்ளுகிறார்கள். ஆக கம்பன் விழாக்கள் அரசாங்கம் மூலமாகவே நடைபெற வேண்டும் என்பது எனது கருத்து. உத்தரகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். 19 பேர் மாயமாகினர். கேதார்நாத் செல்லும் வழியில் கௌரிகுண்ட் என்ற இடத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் உணவகங்களும் கடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். 19 பேரை காணவில்லை. இவர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து கேதார்நாத் யாத்திரை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட 4வது ஆண்டு தினத்தை ஒட்டி பயங்கரவாத தாக்குதல் நிகழக்கூடும் என்பதால் அமர்நாத் யாத்திரை நிறுத்தப்பட்டது. ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னிக்கு 11 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றொரு வழக்கில் அவருக்கு மேலும் 19 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சித் தலைவரான அலெக்சி நவால்னி அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆட்சியை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அலெக்சி நவால்னி ஏற்கனவே மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். நவால்னி தற்போது மாஸ்கோவின் கிழக்கே உள்ள சிறையில் 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். நவால்னியை முடிந்தவரை சிறைக்குள் வைத்து இருப்பதற்காகவே புதிய விசாரணை நடத்தப்படுவதாக அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நவால்னி மீது மோசடி மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மேலும் 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அலெக்சி நவால்னி மீது பதியப்பட்ட மற்றொரு வழக்கில் அவருக்கு 19 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நான் குற்றமற்றவன் என நீதிமன்றத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வாதாடினார். தேர்தல் முறைகேடு வழக்கில் நேற்று வாஷிங்டன் டிசி உள்ள நீதிமன்றத்தில் டிரம்ப் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது நீதிமன்றத்தில் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் ஒரே நேரத்தில் திரண்டனர். டிரம்ப் எதிர்ப்பாளர்கள் அவர் கேலி செய்யும் குழந்தையாக சித்தரிக்கும் உடையை அணிந்து வந்து முழக்கமிட்டனர். அதே சமயம் டிரம்பின் ஆதரவாளர்களும் அமெரிக்கா கொடியோடு வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் இந்தியா ஜப்பான் இடையேயான லீக் போட்டியில் சமனில் முடிந்தது. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் 7வது ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் 6வது லீக் போட்டியில் இந்தியாவும் ஜப்பானும் மோதின. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதியில் ஜப்பானின் தட்டுப்பாட்டை மீறி 43வது நிமிடத்தில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் கோல் அடித்தார். கடைசி நேரத்தில் இரு அணியினரின் கோல் முயற்சிகளும் முறியடிக்கப்பட்ட நிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் லீக் போட்டியில் சீனாவை மலேசியா பந்தாடியது. ஆட்டத்தின் முதல் பாதியில் 2-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்ற மலேசியா 2வது பாதியில் மேலும் 3 கோல்கள் அடித்தது.
சீனா பதில் கோல்கள் எதுவும் அடிக்காத நிலையில் ஆட்ட நேர முடிவில் 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியா வென்று தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது. தொடர்ச்சியாக சீனா 2வது தோல்வியை தழுவியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு இன்று முதல் 2ஆம் கட்ட விண்ணப்ப பதிவு துவக்கம். இதுவரை 79,66,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக தமிழக அரசு தகவல். அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். என்னுடைய கடமை எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கும் என்று ராகுல் காந்தி ட்விட்டர் பதிவு. தீர்ப்பு நீதித்துறையின் ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாப்பதை உணர்த்துகிறது என்று முதலமைச்சர்கள் ஸ்டாலின், கெஜ்ரிவால் மற்றும் திருமாவளவன் உள்ளிட்டோர் கருத்து. இந்தியா கூட்டணியின் 3வது கூட்டம் மும்பையில் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 வரை நடைபெறும் என்று தகவல். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் மீது பாஜக எம்எல்ஏ மகன் துப்பாக்கிச்சூடு. ஏற்கனவே வனத்துறை காவலர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கில் ஜாமீன் வந்தவர் மீண்டும் வெறிச்செயல். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் வரும் 21ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுகிறது. மாநில அமைச்சரவை பரிந்துரையை ஏற்று மணிப்பூர் ஆளுநர் அறிவிப்பு. ரஷ்யாவில் அதிபர் புத்தினை கடுமையாக விமர்சித்து வரும் எதிர்க்கட்சித் தலைவர் நவால்னிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஒரு வழக்கில் 19 ஆண்டுகளும் மற்றொரு வழக்கில் 11 ஆண்டுகளும் தண்டனை. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பான் இடையேயான போட்டி டிரா. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.